தெய்வங்கள் திருடியை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருடியை போற்றி. சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். உறவினர்களால் சூழும்படியாக அவர்களை தழுவி அன்பாக வாழ்தல் ஒருவன் செல்வத்தை பெற்றதனால் அடைந்த பயனாகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியில் பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். சிறிய பொத்தல்கள் கொண்ட ஒரு சட்டியால் ஒரு தீபத்தை மூடி வைத்தால் துவாரங்கள் வழியாக மெல்லிய ஒளி கிரகணங்கள் வெளியே வரும். மாயையால் மூடப்பட்ட ஆத்ம தீபத்திலும் இந்திரிய துவாரங்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்த ஒளியை பார்க்கிறோம். மாய சட்டியை உடைத்து விட்டால் ஆனந்த ஜோதி மயமாகவே ஆகிவிடலாம். துவாரங்களின் அளவை பொறுத்து பலவேறு அளவுகளில் ஒளி வெளிவந்தாலும் உள்ளே இருப்பது ஏக ஜோதிதான். நாம் மாயை சட்டியை உடைத்து விட்டால் உலகத்தில் பார்க்கும் வித்தியாசங்கள் எல்லாம் மறைந்து எல்லாம் ஒன்றான ஆனந்த ரூபமாகவே தெரியும். மாயையை எப்படி உடைப்பது என்றால் ஆசைகளை அடக்குவதுதான் வழி. மனம் இருக்கும் வரை ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் மனத்தை அடக்கிவிட வேண்டும். மனம் அடங்கிவிட்டால் மரண நிலையில் இருப்பது போல் ஒரு சக்தியும் இன்றி ஜடம் மாதிரி ஆவோம் என்று எண்ணக்கூடாது. மாறாக இதுதான் சகல சக்திகளுக்கும் ஆதாரமான நிலை. சாதாரணமாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனம் உள்ளவர்களுக்கு இன்னொரு அங்கத்தில் அதிக தீட்சண்யம் இருக்கும். பல வாய்க்கால்களில் ஒன்றில் ஜலத்தை அடைத்து திரும்பினால் இன்னொன்றில் அதிகம் நீர் பெருகுவது போல் ஓர் அங்கத்தில் ஊனம் இருப்பதே இன்னொன்றில் தீட்சண்யத்தை தருகிறது. ஆத்ம சக்தி பலவாறாக சிதறச் செய்யும் எல்லாம் இந்திரியங்களையும் அடைத்துக் கொண்டு விட்டால் அப்பொழுது சகல சக்திகளும் ஒரே இடத்தில் அமைதியாக ஆனந்தமாக கூடி நிற்கும். மிகுந்த சக்தியுடன் உலகுக்கு நல்லது செய்யலாம். அதாவது மனசை நம்ம அடக்கி ஆசைகள் இல்லாம இருக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் சக்தி நிறைய பெருகும். எப்படின்னா மனசு ஆசைப்பட நம் உடம்பில் இருந்து சக்தி எல்லாம் போயிட்டே இருக்கும். ஆசைப்படாம நீங்க இருங்கன்னு வச்சுக்கோங்க, சக்தி நம்ம உடம்பை விட்டு போகாது. சக்தி உள்ளவே இருக்கும். சக்தி நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆனந்தம் பெருகும். அந்த அமைதியான ஆனந்தம் தான் பகவானுடைய நிலைப்பாடு. பகவானை அறிவதற்கான முதல் படி அதுதான். இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெயஹிந்த்.